Pudhiyugam viewers, welcome to Collywood Uncut with me, Farana. இன்னைக்கு Collywood Uncut நிகழ்ச்சியில நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க சுவாரஸ்யமா காத்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டா. போன நூற்றாண்டிலேயே முதல் நகரும் படத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கண்டுபிடிச்ச 2வது வருஷத்திலேயே அதை சென்னையில் எட்வின்னு ஒருத்தர் திரையிட்டாரு. அந்த படம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுல இருந்தே சென்னை மக்களுக்கு சினிமா மேல இருக்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதே மாதிரி சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்களை தான் நம்ம Collywood Uncut நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் என்ன திரைப்படம் அப்படின்னா வேல்ராஜ் டிரெக்ஷன்ல வெளிவர போற வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்துல நம்ம தனுஷ் ஹீரோவாகவும் அமலா பால் ஹீரோயினாவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட காமெடியன் நம்ம விவேக் சார். ஸோ இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பேர் அமிதாஷ். நான் இந்த ஃபிலிமில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வேல்ராஜ் சாரும் தனுஷ் சாரும் கிரேட் ஹியூமன் பீயிங்ஸ், எக்ஸம்ப்ளரி ஹியூமன் பீயிங்ஸ். வேல்ராஜ் சார் ரொம்ப ஜென்டிலாக இருப்பாங்க, ரொம்ப நிறையா ஸ்கோப் கொடுப்பாங்க ஆக்டிங்க்கு, ஃபைன் டியூனிங் சிஸ்லிங் மட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் தனுஷ் சார் தனுஷ் சார் ஒரு நேஷ்னல் அவார்ட் வினிங் ஆக்டர். ஹிந்தி ஃபில்ம் பண்ணியிருக்காங்க, நிறையா 25 ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டென்சிட்டி அவர் எனர்ஜி மேட்ச் பண்ணுறது பயங்கர கஷ்டம். ஆனால் அவர் எனக்கு டென்ஷன் ஆகாமல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிராப் பண்ணி இந்த ஃபில்மை அப்படியே பண்ணிட்டேன். இந்த படம் என்னுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படம்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் நான் தனுஷோட அப்பாவை நடிச்சிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். என்னுடைய லுக்கிலேருந்து, பாடி லாங்குவேஜ்லேருந்து, வெயிட்லேருந்து எல்லாமே மாற்றி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஒரு புது மனுஷனாக அவங்க முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. வணக்கம், ஹாய், நான் பேர் சுருபி. And ரொம்ப சந்தோஷமாக இருக்கா to be here in Chennai promoting for VIP, and I'm here at the press meet today. Really happy to be back with this amazing movie Velaiyilla Pattatari, and really happy to be working with Mr. Dhanush and Amala Paul. வேல்ராஜா டைரக்ஷனில் வேலையில்லா பட்டதாரியில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். வேல்ராஜா டைரக்ஷனில் அருமையான ஒரு டைரக்டர். அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். நல்ல ஒரு சாங் இருக்குது எனக்கு. அனிருத் மியூசிக்கில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் சமுத்திரக்கனி நானும் அப்பா அம்மா நடிச்சிருக்கோம். அமலா பால் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நிறைய அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துலையும் ஒரு வித்தியாசத்தோடு எனக்கு அமையிறது என்னுடைய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற வித்தியாசம் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற அம்மா தான். இதுலேயும் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் நல்லா அடியும் கொடுப்பேன். அதான் வித்தியாசம். ஹாய் புதுயுகம் வியூவர்ஸ், இன்றைக்கி விஐபி ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 25th ஃபிலிம் அண்ட் பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். ஏன்னா சாங்ஸ் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதுக்கு ட்ரெய்லர் இருக்கும். அண்ட் ஹியர் ஆர் 2 lines ஃப்ரம் த ஃபிலிம். வேலையில்லா பட்டதாரி தொட்டு பார்த்தா ஷாக் அடிக்கும் வேற மாதிரி. தேங்க்யூ அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி ஃபிலிம். 25வது படத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க. ஒரே விஷயந்தான், கதை பிடிச்சிருந்ததுனால கொடுத்தது தான். இந்த படத்தை ஒரு தனுஷ் சார் 10 நாள் மாதத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தினுடைய கதை நாங்கள் டைட்டிலே சொல்லிட்டோம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இது காமெடி படமா கமர்ஷியல் படமான்னு கேட்டாங்க. இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் அனிருத் இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்கன்னா, அதுக்கு ட்ரெய்லரை ஒரு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா, அந்தளவுக்கு இந்த படம் இருக்கான்னா கண்டிப்பாக அவங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அந்த படம் நிவர்த்தி செய்யும். தேங்க்யூ. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தோடைய ப்ரெஸ் மீட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தனுஷோட 25th மூவிங்க இது. அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக இருக்கார். அண்ட் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோ ஆகிறது ரொம்ப ஈஸி, அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தை கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு பாருங்கள். நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கிற ஒரு திருப்தி இருக்குது. இந்த படத்துடைய கதை என் மகனே எனக்கு நேரில் வீட்டுக்கு சொன்னார். சொல்லும்போது நான் நினச்சேன், என் மேலே இருக்கிற மரியாதைக்காக தான் வராரு அப்படின்னு நினச்சேனே தவிர ரோல் இவ்வளோ நல்லாயிருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. சமுத்திரக்கனி நானும் தனுஷுக்கு அப்பாவும் அம்மாவாக நடிச்சிருக்கோம். கனியை பொறுத்த மட்டும் என்னை எப்போவுமே அண்ணின்னு ரொம்ப ஆசையாக கூப்பிடுவார். அது தனுஷ்க்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது எப்படி ஒரு அப்பா போய் ஒரு அம்மாவை அண்ணின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு திட்டுவார். நான் சொல்லுவேன், இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, அவரை நான் அண்ணின்னு தான் கூப்பிடணுன்ட்டு. ஸோ லொக்கேஷனில் இது எங்களுக்கு ஒரு அருமையான சண்டையாக எப்போ பாரு டெய்லி நடக்கும். இது நிறைய படத்தில் எனக்குன்னு ஒரு பாட்டு அமைஞ்சு வரும்.
இந்த படத்தில் அமைஞ்ச மாதிரி ஐ வில் நெவர் கெட் அ சாங் எனி மோர் இன் மை லைஃப் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங் ஐ ஹவ் காட் இன் திஸ் மூவி. எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா 25th ஃபிலிம் தவிர இதில் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு டீம் எங்களுக்கு அமைஞ்சது. ஃபஸ்ட்டு வேல்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி. அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஹிம். வி ஓ ஹிம் அ பிக் தேங்க்ஸ் ஃபார் த சக்ஸஸ் டில் டேட். இப்போ ட்ரெய்லரோட ரிலீஸ் வரைக்கும். ஸோ படமும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ தான் ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் இந்த படம் மதன் சார், ஜேம்ஸ் சார் வாங்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. விவேக் சார், சமுத்திரக்கனி சார், சரண்யா மேடம், சுருபி, அமலா பால், அமிதாஷ் அண்ட் ரிஷிகேஷ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து எப்படி அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வந்து ஒரு சீன் பார்க்கும் போதும் அந்த ரொமான்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு மதர்ஸ் சென்டிமெண்ட் ஆகட்டும், இல்லை அந்த ஒரு ஃபாதர்ஸ் ஒரு சன்னுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் ஆகட்டும், அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் இந்த ஜேர்னி, விஐபியோட ஜேர்னியே வந்து சூப்பரான ஒரு ஜேர்னி. கிட்டத்தட்ட 1 இயராக ட்ராவல் ஆகிருக்கு. எங்கள் பனாரஸ் அங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் அண்ட் மேஜிக்கலான ஒரு காம்பினேஷன் தான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அவருக்கு பெரிய நன்றி திரும்பி சொல்லணும். என்னை விட என் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாரு, அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்றைக்கி ஒரு ஆளாக ஸ்டேஜில் நிற்கிறோன்னா அது ஒரு பெரிய ரீசன். ஸோ அவருக்கு பெரிய நன்றி. அண்ட் இங்கே உள்ள கலைஞர்கள் சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதல் மன்னிப்பு வந்து அமலாபால்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனால் சில பல காரணங்கள்னால், வேறு வேலையினால் என்னால் அவங்க கல்யாணத்துக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி அடுத்த மன்னிப்புனாக்க நான் கேட்க விரும்புகிறது சரண்யா மேடத்துக்கிட்ட தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பவுண்டு, ஒரே தெருவில் இருக்கிற நெய்பர்ஸ் நாங்கள். ஆனால் ஒரு நாள் கூட ஹாய் கூட சொல்ல மாட்டோம். ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. இடையே நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் 2 அம்மா ஃபேமஸ்ஸு. ஒரு அம்மா பாலிடிக்ஸில் இருக்காங்க, அவங்க நம்ம சிஎம்மு. அடுத்து ஸ்டேஜில் இருக்கிற இந்த அம்மா, இவங்க சினிமாவுக்கு இந்த அம்மா. அந்த அளவுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குதோ இல்லையோ ஒரு படத்தில் சரண்யா மேடம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லாருடைய மனதையும் கவர்ந்த ஒரு குணச்சித்திர நடிகையாகவும், தமிழ் திரையுலகத்தின் கௌரவமாகவும், இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற ஒரு நல்ல நடிகையாகவும் நம்மக்கிட்ட திகழ்கிறாங்க. விஐபி வேலையில்லா பட்டதாரி வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னென்னா அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோடய கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். தேங்க்யூ வேல்ராஜ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. Ani, I've never told you this, that I've been a huge fan of his music, his songs. So I'm really glad in the படத்தில் அனிருத் கூட அசோசியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தனுஷ் கூட இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியிருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம், ஐ எம் கிளாட் இந்த படத்தில் ஐ குட் ஒர்க் வித் தனுஷ். முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சினிமாக்குள்ளே வருது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போது வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விவேக் சார், ஆமாம், விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக தான் இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உத்தமபுத்திரனில் அதே தான் நடந்தது. அண்டு இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட விவேக் சாரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அந்த நல்ல பேரை காப்பாற்றிப்பேன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இன்னொன்று, என்னுடைய 25வது படத்தில் அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவர் இருக்கார், அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில். சரண்யா மேடம், என்ன அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, ஒரு டைமில் எல்லா படத்துலேயும் மனோரமா ஆட்சி இருப்பாங்க.
எல்லா படத்துலையும் இருப்பாங்க, அவங்க இல்லாத படமே இருக்காது. லேட் 80s early 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது சரண்யா மேடம் இருக்காங்க. ஐ திங்க் மை கம்பேரிசன் இஸ் வெரி ப்ரிசைஸ். அந்த அம்மா அம்மாங்கிற பாடல் அவங்களுக்கு அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி. அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம். அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் மெயினாக அமலா பால் இந்த ரீசன் என்னென்னா, இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்னால் அது பொதுவாக சொல்லுவாங்க பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி அது ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமலா பாலுக்கு அந்த இமேஜ் இருக்குது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ இது அந்த யதார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அமலா பால் அண்ணன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அனிருத் கரெக்ட். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சோஃபார் இந்த படத்துடைய பாடல்கள் தான். There was a time I was supporting Anirudh. I was his support. Now Anirudh has grown to an extent where he has become my support. And எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்கிறதில்ல, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னென்னா, நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அப்படி அது காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க எல்லாம், என்னோட ஒல்லியாக ஒரு கேரக்டர் வந்துடுச்சிங்க. ஒரு 4 படம் மியூசிக் சோஃபார், 4 படம், இது 5வது படம். ஒரு 4 படம் ஆடியோவில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தொட்டால் தொடரும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான டைட்டிலோட ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்ததுங்க. ஸோ இந்த டைட்டிலை கேட்கும் போது இது வந்து ஒரு த்ரில் படமாக இல்லை ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது என்ன மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களை நம்ம எவ்வளோ ஆர்வமாக பார்க்குறோமோ அதே ஆர்வமாக தான் புதுமுகங்களுடைய படங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை இப்போ பாருங்கள். புதிய நேர் அனைவருக்கும் வணக்கம். நான் தமன். தொட்டால் தொடரும் படத்தில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய 4வது படம். அண்ட் டைரக்டர் வந்து கேபிள் சங்கர் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை FCS துவார் சந்திரசேகர். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். அருந்ததி தான் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மாட்டிப்பாங்க, அதில் நான் எப்படி சேவ் பண்ணுறேன்றது தான் கதை. அண்ட் வின்சென்ட் அசோக்னு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி அவர் வந்து ஒரு நல்ல காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மூவி வந்து PC சிவன் மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் வந்து சாய் அருண். அண்ட் இட்ஸ் ஒரு நல்ல தரமான படமாக வந்திருக்கு வெளியில். புதுயுகம் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் பத்மலதா பேசுகிறேன். தொட்டால் தொடரும் படத்தோட ஆடியோ ரிலீஸ்லேருந்து. இந்த படத்தில் ஒரு நல்ல மெலடி சாங் பாடியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கேபிள் சங்கர் சாருக்கும் PC சிவனுக்கும் என்னோட நன்றி. முத்துக்குமார் சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. என்னோட சாங்கில் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். ஹே எனக்கென இந்த பூமியில் வந்தவனே, ஒரு நொடியில் என் மனம் கவர்ந்தவனே. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருந்ததி பேசுகிறேன். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் என்ன நிறைய ஹோம்லியான படத்தில் பார்த்துருப்பீங்க. வெளுத்துக்கட்டு, சுண்டாட்டம். இது வந்து என்னுடைய 5வது படம் தொட்டால் தொடரும். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு கால் சென்டரில் ஒர்க் செய்கிற ஒரு பொண்ணு. கால் சென்டரில் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து ஒரு விபத்து வந்து ஃபேஸ் பண்ணுவேன் இந்த பொண்ணு. எப்படியும் அந்த ஒரு விபத்துலேருந்து வெளியே வருவான்னு சொல்லிட்டு தான் இந்த கேரக்டரோட ஹைலைட் ஆன ஒரு விஷயம். இந்த படத்தில் இந்த படம் வந்து டைரக்டர் பண்ணியிருக்கிறது கேபிள் சங்கர் சார். இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இருக்காது. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் என்னை ரொம்ப இந்த படத்துக்கு செலக்ட் பண்ணதுக்கு. எல்லோரும் போய் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தொட்டால் தொடரும் இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். அவருடைய பிளாகுக்கு நான் வந்து ரசிகன். தொடர்ந்து தவறாமல் அவருடைய பிளாகை நான் படிச்சுட்டு வரேன். குறிப்பாக அதில் சினிமா வியாபாரம்னு ஒரு தொடர் எழுதியிருந்தார். ஒவ்வொரு முதல் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு கையேடு அது. அப்படி தான் அவர் எனக்கு அறிமுகம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தின் இசையமைப்பாளர் PC சிவன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். குறிப்பாக அந்த பாசு பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெல்லிசையிலையும் குத்துப்பாட்டிலையும் கலக்கிறீங்க, வாழ்த்துக்கள். துவார் சந்திரசேகர் சார் சிங்கப்பூரிலிருந்து தமிழ் படம் எடுக்க வந்திருக்கும் ஒரு தமிழர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வெற்றிகள் தொடரும். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
நிறைய நாள் கழிச்சு உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ பிக் ஹாய் டு ஆல் த அஃபிஷியல்ஸ் சிட்டிங் ஹியர். Taman, Arundhati, you both are looking really good and I can see great work from you both. So kandipa nalla oru future irukonu nanikiren. I wish all the best to you both. And Cable Shankar sir, all the best to you too. And I can see sila dialogues வந்து மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு. ஸோ ஐ கெஸ் பீயிங் எ ரைட்டர் உங்களுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் இந்த படத்தை, அந்த டைலாக் ரைட்டிங்லேயும் சரி சாங்ஸ்லேயும் சரி. அண்ட் ப்ரொடியூசர் சந்திரசேகர் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் 100 days சக்ஸஸ் மீட் ஃபங்க்ஷன். கேபிள் சங்கர் சாரோட பிளாக் வந்து நான் முன்னாடி நிறையா படிச்சுட்டு இருப்பேன், பட் ஆனால் அவர் தெரியாது பர்சனலாக. அப்புறம் கோடம்பாக்கத்தில் வந்து சினி சிட்டின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வந்து கரோக்கே நைட் வைப்பாங்க. அப்போ நான் போயிருக்கப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக இளையராஜா சாங்ஸ்லாம் பாடிட்டு இருப்பார், அப்படி நோட் பண்ணியிருக்கேன் அவரை. பட் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வந்தப்போ சொன்னான் இவர் தான் கேபிள் சங்கர்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டானார். ஒரு நாள் நான் வந்து இனிஷியலாக ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சரி நம்மளே படம் எடுத்து நம்மளே தேட்டரை ரிலீஸ் பண்ணுவோன்னு ஒரு நாள் பிளைண்டாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அப்போ வந்து இவரோட பிளாக்லாம் படிச்சிருக்கனால இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு சொல்லுங்கள் சார். ஒரு காஃபி ஷாப்ஸ் வர வச்சு ஒரு ஃபுல் இது எக்ஸ்பிளைன் பண்ணார், லைக் டிஸ்ட்ரிபியூஷன், அவுட் ரைட்டு, எம்ஜி இப்படிலாம் சொன்னார். ஸோ அன்றைக்கி அந்த ஐடியா விட்டேன் நான். சரி நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாது, ஸோ படம் மட்டும் ப்ரொடியூசர் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தேடினேன். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு கரெக்டான பார்த்து கொடுத்தவர் இவர் தான். ஸோ வெரி பேஷனேட் அபவுட் ஃபிலிம்ஸ். கேபிள் டிவி அதை வச்சுருக்காரு, அப்புறம் அவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு படங்கள்லாம். இப்போது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வந்திருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். புதிய நேயர்களுக்கு வணக்கம். FCS கிரியேஷன் துவார்ஜி சந்திரசேகர் தயாரிக்கும் தொட்டால் தொடரும் படத்தில் இயக்குனர் கேபிள் சங்கர் பேசுகிறேன். இது என்னுடைய முதல் படம். இதுக்கு முன்னாடி நான் சில படங்களுக்கு வசனம், திரைக்கதை இது மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் டைரக்ட் பண்ணுறது முதல் படம். இந்த படம் ஒரு லவ் த்ரில்லர், நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக வந்திருக்கு இந்த படம். ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து நம்ம காலர் அன்கட் நிகழ்ச்சியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த காலர் அன்கட்டில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, this is me, Farina, saying bye-bye from Collywood Uncut.